வாங்க இந்த மாமியார் மருமக சீரிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் நல்ல சப்போர்ட் பண்றீங்க, நிறைய நல்ல கமெண்ட்ஸும் தரீங்க. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம சேனல் தான். ஹலோ சம்மந்தி, உங்க பொண்ணு வாந்தி எடுத்துட்டா. வாந்தி தானே எடுத்தேன், ஏதோ வாரில் வின் பண்ண மாதிரி. மா, நான் அந்த வாழைப்பழ பிரியாணி செஞ்சேன்ல, அதுல வந்து வாந்திமா. இவங்க லூஸ் மாதிரி என்னவோ பேசியிருக்காங்க, அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. நான் இந்த வீட்டு வாரிசை பத்தி பேசிட்டு இருக்கேன், என்ன வாழைப்பழ பிரியாணின்ட்டு போறா? ஐயோ, ஜூ 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 செல்லக்குட்டி. சொல்லுங்க. ஒரே ஒரு ரூபாய் சாப்பிடுங்க. பாட்டி பாருங்க பாட்டி, பாட்டி பாருங்க பாட்டி. எது? ஏமா மருமகளே, எத்தனை நாள் தாமா அந்த பொம்மைக்கே சோறு ஊட்டிட்டு இருப்பேன்? எனக்கும் காலம் போற காலத்துல கட்டையில போறதுக்கு முன்னாடி பேர பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி அழகு பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? சொல்லு. அத்தை, உங்களோட கனவுகள்லாம் ஏன் மேல திணிக்காதீங்க. நானே ஒரு குழந்தை. எது? வேணும்னா என்ன தூக்கி வச்சு சோறு விட்டுங்க. யார் வேண்டான்னா யார் கேட்க போறா? என்ன ஒரு குழந்தையாவே நீங்க பாக்குறது இல்ல. அப்ப நான் என்ன பண்றது? ஓ, இங்க வா. அங்க பாரு, தூரமா ஒரு மரம் தெரியுதா? தெரியலையே, எனக்கு ஒன்றும் தெரியலையே. கண்ணாடிய போட்டு பாரு. இப்போ தெரியுதா? ஆமா தெரியுது. அந்த மரத்துல மாங்காய் காய்ச்சாதான் அது மாமரம். அப்படி மாங்காய் காய்க்கலனா அது வெறும் மரம். சொல்றது உனக்கு புரியுதுல்ல? அத்தை, லூசா நீங்க? நானும் பார்த்துட்டு இருக்கேன், மென்டல் மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லம்மா, நான் தப்பா சொல்ல. நான் சொல்ல அது மாங்காய் மரம் இல்ல, தேங்காய் மரம். ஐயோ, நான் ஒன்றும் விவரம் தெரியாதவ இல்ல. மாங்காய் மரத்தை பார்த்து தேங்காய், இதுல புரியுதா? நல்லா கண்ணை வச்சு பாருங்க. அத்தை, இன்னைக்கு என்ன சமையல்? எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணுங்க. ஏதாவது சைனீஸ் குசின் ட்ரை பண்ணுங்களேன். பக்கத்து வீட்டு பொண்ணு மாசமா இருக்கா. அவ மாமியார் அவளுக்கு விதவிதமா ரகரகமா டேஸ்டா சமைச்சு கொடுக்குறான். அது மட்டும் இல்ல, விதவிதமா ஸ்நாக்ஸ் அவங்க அம்மா அப்பாவும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அவ மாசமா இருக்கான். எனக்கும் உனக்கு விதவிதமா ரகரகமா டேஸ்டா சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைதான். ஆனா அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அத்தை. அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு என் ஃப்ரெண்ட் தான். எல்லா ஸ்நாக்ஸையும் நான் வாங்கிட்டு வரேன், நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம். சோறு 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 24 மணி நேரம் அந்த சோறு திங்கிறதுல இரு. நான் சொல்ல வருது உன் மரமண்டையில ஏறவே ஏறாதுல. எப்பதான் பிள்ளை பெத்து கொடுப்பேன்? நான் டைரக்டாவே கேட்கேன், எப்ப குழந்தை பெத்து கொடுப்பேன்? மனா மண்டைய போட்டதுக்கு அப்புறமா போயிட்டாளா? ஐயோ கடவுளே. அம்மா மருமகளே, இந்தா. என்னது ஸ்நாக்ஸா? ஏதோ மருந்து மாதிரி தெரியுது. இதை வெறும் தண்ணியில கலக்கி நல்லா குலுக்கி குடி. இந்தா. எதுக்கு? கேள்வி கேட்காத, கலந்து குடி. அத்தை, லூஸ் மாதிரி பண்ணாதீங்க. இதெல்லாம் கலந்து குடிச்சா குழந்தைலாம் வராது, பாத்ரூம் தான் வரும். 5 பிள்ளை பெத்தவ எனக்கு தெரியாதா எது குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு? 5 பிள்ளை பெத்தவளை சமாளிக்கிற எனக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, கலந்து குடி. வேணும்னா உங்க பையன் வருவான், அவனுக்கு காலைக்கு வாயில ஊத்துங்க. அவன் ஏன் வந்து எடுக்கிறான்? நான் குழந்தைய கொடுக்கலையே. ஊத்திட்டீங்களா ஆல்ரெடி? என்ன நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? உன் பொண்டாட்டிய வாந்தி எடுக்க சொன்ன தப்பாடா? இந்த உலகத்துல யாரும் கேட்காததா கேட்டுட்டேன். என்னமா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்ற மாதிரி சொல்றீங்க? அவ வாந்தி வந்து அவளை எடுப்பாமா? ஓ, அப்போ நீங்க என் பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? நடத்துங்க, நீங்க என்னமோ நடத்துங்க. இந்த பாட்டில் உள்ள தண்ணி 2 மாசத்துக்கு முன்னாடி உள்ளது. இதை நான் குடிச்சிட்டு சாவுறேன். இது எப்படி தொடக்கணும்? நான் வேணா திறந்து. ஹலோ சுகி அண்ணா, எங்க வந்துட்டு இருக்கீங்க? பசிக்குது. சாவுறதுக்கு ஒரு வழியே தெரியாது எனக்கு. இல்லைன்னா என்ன, இங்க ஏதோ குதிக்கதான் போறேன். இப்ப போய் குதிப்பேன். ஏண்டா ஒரு மனுஷன் குதிப்பேங்க ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்குறியாடா நீ? ஏதாவது ஒரு முடிவு எடுங்கம்மா. குடிக்க போறீங்க, தொங்க போறீங்க, தவ போறீங்க, எதை நினைச்சு காப்பாற்ற முடியும்? ஒரு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கம்மா. ஏதாவது ஒரு முடிவு வாங்க நீங்க முதல்ல. ஐயோ, மோமோஸ்க்கு சட்னியே கொடுக்கலங்க. ஐயோ 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 ஐயோ, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு இல்லைன்னு நான் சாவ கிடக்குறேன். அவன் மோமோஸ்க்கு சட்னி இல்லைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கா. இது ஒரு குடும்பமா? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஆமா, கஷ்டம் தான். மோமோஸ்க்கு சட்னி இல்லாம சாப்பிடுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இதெல்லாம் சாப்பிட்டு இருந்தா தானே உங்களுக்கு தெரியும். எங்கம்மா போற?
வாக்கிங்காமா? இல்லத்த, சம்மர் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருச்சுல, ஏரியா பசங்கள்லாம் வந்துருவாங்க. அவங்க கூடலாம் ஃப்ரெண்டு பிடிச்சி ஜாலியாக விளையாட போகிறேன். ஏம்மா, ஏரியா பசங்களோட ஓ பசங்க விளையாட வேண்டிய வயசுமா இது உனக்கு? நீ போய் விளையாட போறேன்ற? ஐயோ அத்தை, நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்து ரொம்ப கிரிஞ்சா மாறிட்டு இருக்கீங்க. விடுங்க, நான் போயிட்டு வரேன். கொடுமை. என் வயசு பாட்டிங்க ஆன்ட்டிங்க எல்லாம் அவங்கவுங்க பேர பசங்களோட செல்ஃபி போஸ்ட்னு போட்டுட்டு இருக்காங்க. நான் ஒருத்தி தான் இவ கூட உட்காந்து குழம்ப வேண்டியதா இருக்கு. என்ன போன வேகத்துல திரும்பி வந்துட்டா? என்னாச்சுமா? நான் விளையாட போன இடத்துல ஒரு பையன் என்ன ஆன்ட்டின்ட்டான். கூப்பிட்டுட்டானா? ஆன்ட்டின்னு கூப்பிட்டுட்டானா? யார் அந்த பையன் சொல்லு. அவன் வாழ்க்கையில மொத்த பழுப்பு செலவுக்கு நானே செலவு பண்றேன். யார் அந்த பையன் சொல்லு. அத்தை, எரிச்சல கிளப்பாதீங்க அத்தை. நான் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் போட மறந்துட்டேன், அதனால அவன் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். நான் ஃபவுண்டேஷன் போட்டால் சரியாயிரும். டேய், இதில் கையெழுத்து போடு. என்னங்க? கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிச்சுக்கோங்க. நம்ம காதில் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. இது நம்மளை பிரிக்கிறதுக்கான சதியாக கூட இருக்கலாம். யாருமே நம்ப முடியாது இந்த காலத்தில். இவங்க காதல் கிழிஞ்சிட்டாலும் இவ இன்ஸ்டாகிராம்ல போட்ட போட்டோக்கு நீ லைக் பண்ணலன்னா இவ விட்டுட்டு போயிருவா. இவ இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போட்டாலே நீ விட்டுட்டு போயிருவ. இவங்க கூட பெரிய காதல். இதே சொத்து பத்திரம் பாத்தீங்களாங்க? நான் நல்லா நடந்துக்கிட்டதுனால நான் சொத்து நமக்கு தான். இதை நான் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ கன்ஃபார்மாக நமக்கு தாங்க. நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வாரிசு தரதா எனக்கு தெரியல. பாவம் கஷ்டப்பட்டவங்களாவது என் சொத்து சுகத்தை அனுபவிச்சுட்டு போட்டோம். எது சொத்து? அந்த ஓட்ட டம்ளர் உடஞ்சு தட்டுமா? உடஞ்ச டம்ளரோ ஓட்ட தட்டோ என் இஷ்டம். நான் யாருக்குனாலும் கொடுப்பேன். அத்தை, நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க, பிரெக்னன்சி டார்ச்சர் கொடுக்கீங்கன்னு ரீல்ஸ் போட்டுருவேன். நான் மட்டும் என்ன சும்மாவா இருப்பேன்? நானும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு பல்லு தைக்காத வாயோட என் மூஞ்சில வந்து ஊதிட்டான்னு. இப்போ என்ன? உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும், அவள் தானே? நான் கொண்டு வரேன். என்ன இவ சைக்கிள் வாடகைக்கு வாங்குற மாதிரி சொல்லிட்டு போறா? ஒருவேளை நம்ம சொன்னது ஒர்க் அவுட் ஆகுது போல. ஆகட்டும் ஆகட்டும். என்னன்னே தெரியல, என் மருமக குழந்தைனாலே அவ்வளோ பயப்படுறா. ஒன்றும் பயப்படாதீங்க. 4 எலுமிச்சை பழம் ஜூஸ் போட்டு கொடுத்துறவா? கொடுங்க, கொடுத்து பாருங்க. அப்புறம் மறக்காம 4 மணிக்கு அவள் தூங்கிட்டு இருக்காளான்னு பாருங்க. சரி, அவள் உட்காரும்போது வலது பக்கமாக உட்காடுறாளா இல்லை இடது பக்கமாக உட்காடுறாளான்னு பாருங்க. ஓ, அப்போ வலது பக்கமாக உட்காந்தான்னா அவளுக்கு வலது பக்கம் உட்கார்ற பழக்கம் இருக்குன்னு அர்த்தம். தோசைக்கு சட்னி ஊற்றி சாப்பிட்றாளா இல்லை சாம்பார் ஊற்றி சாப்பிட்றாளான்னு பாருங்க. ஐயோ, அவளுக்கு 2மே பிடிக்கும். காணாத குறைக்கு பொடித்தாங்கன்னு கேட்டு நல்லா குழைச்சி அடிப்பா. அப்போ கஷ்டம்தான். இன்னொரு வழி இருக்கு. என்ன? அதான் எனக்கே தெரியல. அப்படின்னா சொல்லாதீங்க, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. கண்டுபிடிச்சு சொல்றேன். ஐயோ பேபி, பேபி, என்ன பேபி ஆச்சு? பேபி, கையை கட் பண்ணிட்டேன் பேபி. ஐயோ பேபி, ஏன் பேபி இதெல்லாம் பண்ற? என்ன பண்ண பேபி? என்ன பண்ண? ஆனியன் கட் பண்ண ட்ரை பண்ணனா, அதான். வா, வந்து ரெஸ்ட் எடு. வா பேபி, பேபி வா பேபி. ஐயோ வலிக்குது பேபி. ஐயோ கடவுளே, இவ்வளவு கஷ்டமான வேலை யாராவது பண்ணுவாங்களா பேபி? நீ எதுவும் ஃபீல் பண்ணாத பேபி, எனக்கு சரியாயிரும். ஒரு பேபி எப்படி பேபி வெங்காயம் வெட்ட முடியும்? வா பேபி, வா பேபி, நீ வந்து ரெஸ்ட் எடு பேபி. ஐயோ பேபி, பதட்டப்படாத பேபி. பேபின்னு நம்மள பாடி ஆக்கிடுவானோ போல இருக்கு. சை மா, என் பேபி ரொம்ப மூட் அவுட்டா இருக்கிறாமா. குட் வேர்ட்ஸ் கொடுப்பா, குட் வேர்ட்ஸ் கொடு, சரியாயிரு போ. மா, என் பேபிக்கு சாப்பாடு தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேங்குதாம்மா. செர்லா கூட்டு, செர்லா கூட்டு. நல்லா நல்லா சாப்பிடுவா. செர்லா கூட்டு. மா, என் பேபி சரியா தூங்கவே மாட்றாமா. இப்போ தானே பிறந்து 3-4 மாசம் ஆகுது. 5-6 மாசத்துல எல்லாம் சரியாயிரும் போ. மா, என் நானே ஒரு குழந்தை தான். இல்லை, கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை. அம்மா, அம்மா, மா, அது ஒரு பைத்தியம். நீங்கள் கண்டுக்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை, என்ன இருந்தாலும் குழந்தை. இனிமே யாரும் எங்கள் அத்தையை குழந்தை இல்லைன்னு எதுவும் சொல்லக்கூடாது. எங்கள் அத்தைக்கு குழந்தைய நாங்கள் இருக்கோம். நான் இருக்கேன். நான் தான் எங்கள் அத்தையோட குழந்தை. ஏம்மா, உனக்கு கேட்குறம்மா, உன் மாமியாருக்கு இல்லை. என்ன என்னம்மா கோச்சிட்டு போயிட்டா? நான் எதுவும் தப்பாக கேட்டுருலையே. அவள் எதுவும் உள்ளே போய் உட்காந்து அழுதுட்டு இருக்க போறா. யாரு அவ? இதுக்கெல்லாம் அசரால் இல்லை அவ. போய் பாருங்க. சிங்சான் பாப்புமா, டோரிமான் பாப்புமா? சிங்சானே பார்ப்போம், அதான் நல்லா இருக்கும். என்னங்க உங்க மருமக இப்படி இருக்கிறா? இவ வயசுல உங்களுக்கு 3 பிள்ளைகளாச்சே. இதை கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவா? உங்களுக்கு தான் யாரோ தெரியாம சைல்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை பத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்பா. அவளுக்கு என்ன வயசாகுது? நான் நேற்று தான் பிறந்தேன்பா. கை குழந்தை என்னை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சுங்கம்பா.
கேட்குற எனக்கே பதட்டமா இருக்கே. அவ கூட வாழ்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, இதை பத்தி அவங்க அம்மாட்ட பேசலாம்ல. பேசுனே சம்மந்தி அவளை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சே பாதி உயிர் போயிட்டு. இந்த குழந்தை விஷயம்லாம் உங்க குடும்ப விஷயம். அதுல நான் தலையிட்ட நல்லா இருக்காது. நீங்களே பார்த்துக்கோங்க. வைக்கிறேன். அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? இந்த வீடியோவோட முடிவு தான். வணக்கம்.